முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என அறிவிப்பு. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்த ராமதாஸ். முகுந்தன் நியமனத்திற்கு மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி ராமதாஸ். புதுவையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மேடையில் கருத்து வேறுபாடு. கட்சி நிர்வாகி நியமனம் தொடர்பான கருத்து வேறுபாட்டால் பரபரப்பு. தான் சொல்பவர்களே கட்சியில் இருக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. மற்றவர்கள் கட்சியில் இருந்து வெளியேறலாம் என ஆவேசம். மேடையிலேயே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டதால் தொண்டர்களிடையே குழப்பம். பனையூரில் தனக்கென தனி அலுவலகம் திறந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. 2026 பாமக தலைமையிலான கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம். அரசு மரியாதையுடன் சீக்கிய முறைப்படி இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு உடல் தகனம். மன்மோகன் சிங் நினைவிடத்திற்கு உரிய இடத்தை தராமல் மத்திய அரசு அவமதித்ததாக மு.க. ஸ்டாலின் கண்டனம். தலை சிறந்த தலைவரை இழிவுபடுத்திய கரை வரலாற்றிலிருந்து மறையாது என விமர்சனம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழும் மாசற்ற மனதுக்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரர் நண்பர் விஜயகாந்த். விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த ஆளுநர் R.N. ரவி உத்தரவு. CCTV கண்காணிப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்துள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி குறித்து விவரங்கள் வெளியானதால் மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை எதிரொலியாக மதுரை சட்டக்கல்லூரிக்கு வெளிநபர்கள் வருவதற்கு புதிய நிபந்தனைகள் விதிப்பு. வெளிநபர்கள் வாயிற்காவலரிடம் விவரங்களையும் வருகைக்கான காரணத்தையும் பதிவேட்டில் பதிவு செய்ய உத்தரவு. புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர உள்ளதாக அரசு அறிவிப்பு. லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்படும் என தகவல். சர்வதேச செஸ் சாம்பியன் குகேஷுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழார். கடின உழைப்பின் மூலம் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக பதிவு. அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்யும் உத்தரவை ஒத்திவைக்க ட்ரம்ப் கோரிக்கை. இவ்வழக்கில் சுமூக தீர்வு காணவும் ட்ரம்ப் விருப்பம். உக்ரைன் மீது அதிரடி தாக்குதல் நடத்திய ரஷ்ய படைகள். உக்ரைன் வீரர்கள் 450 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்.